வெல்கம் டு அரசியல் டாக்கீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் நொந்தன் மேலே. இந்த படத்தை பற்றி தான் இன்னைக்கு முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே நம்மளை கண்கலங்க வைக்குது. ரொம்ப சோகமான சீனை ஓப்பனிங்லேயே வைக்கிறாங்க. என்ன சீன் அப்படின்னா, என் வாழ்க்கை இப்படியே போயிருமோன்னு கவலையாக இருக்குது, குட்கா கைனி என்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளை கண்கலங்க வைக்குது. அதனால் யாரும் இந்த மாதிரியான போதைப் பொருளை பயன்படுத்தாதீங்க. இந்த படத்துலையே இது ஒன்று தான் உருப்படியான சீனு, மீதி எல்லாமே குப்பை. அதனால் இந்த படத்தை பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிறாதீங்க, வருத்தப்படுவாங்க. யூடியூப்லேயே இருக்குது. என்னடா காரணம் கேட்டால், தேட்டரே கொடுக்கலையா, ஷார்ட் ஃபிலிமுக்கெல்லாம் தேட்டர் கொடுக்க மாட்டாங்க. 1 மணி நேரம் படத்தில் சம்மந்தம் இல்லாத கதையை தான் வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. இதில் வந்து யூடியூப்பில் படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. போட்டு 1 மணி நேரத்தில் 8000 பேர் தான் பார்க்குறாங்க. விடிய விடிய 1,00,000 பேர் தான் பார்த்துருக்காங்க. இதுக்கு இவ்வளவு பிரம்மாண்ட செலவு, பிரம்மாண்ட ஏற்பாடு. நம்ம ராஜா சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் படத்தை ஷூட்டிங் போகிறேன்னாரு. அப்புறம் தான் இந்த படத்தில் தெரிஞ்சுது எந்த அழகு லட்சணத்தில் நடிச்சு வச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. இந்த படத்தோட ஓப்பனிங் சீனில் தர்ம போராளி எச்ராஜா அப்படின்னு வருது. குபீர்னு சிரிப்பு வந்து வரிசையில் உட்காந்துருந்தேன். நான் 20 சீட்டு எகிரி தாண்டி குதிச்சு கடைசி வரியில் போய் உட்காந்து சிரித்தேன். என்னடா இது சீரியஸான படம்னாங்க, காமெடி போஸ்டர்லாம் உள்ளே வர்றாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்தேன். அப்புறமா தான் சீரியஸாகலாம் இருக்குது, போய் பாருங்க அப்படின்னாங்க.